கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பதிலே அதிக மகிழ்ச்சி. கர்த்தர் தாமே இந்த நாளின் செய்தியை நமக்கு அவர் ஆசீர்வதித்து கொடுப்பாராக. நாம் வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். ஒரு நல்ல செய்தி. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த கிறிஸ்மஸ் நாட்களில் கிறிஸ்து பிறந்தார் என்கின்ற ஒரு நல்ல செய்தி அன்றைக்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக தேவதூதனாலே அறிவிக்கப்பட்டது. குட் நியூஸ். ஏன் அது நல்ல செய்தி என்று அங்கே சொல்லப்பட்டது அப்படின்னா, அடுத்த வசனத்தில் நம்ம 11ஆவது வசனத்தில் பார்க்கும்பொழுது ஆண்டவர் எதற்காக பிறந்தார் வாசிக்கலாம். லூக்கா 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிரியமானவர்களே, கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர், தேவன் கர்த்தர், கிறிஸ்து இரட்சகர், இந்த 3 வார்த்தைகள் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர். அப்போ மரியாளிடத்தில் தேவதூதன் தோன்றி கிருபை பெற்றவளேன்னு சொன்னான். அவளிடத்தில் உற்பத்தி ஆனதை குறித்து யோசேப்புக்கிட்ட சொல்லும் பொழுது மத்தேயு 1ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம், இயேசு என்று பெயரிடுங்கள். ஏன்? பாவத்தையும் மனிதனையும் விடுவிக்கிறவர், நீக்குகிறவர், பாவத்தை விட்டு மனிதனை பிரிக்கிறவர். பார்த்தீங்களா? அப்போ ரட்சகர்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு குழியில் ஒரு மனிதன் கிடக்கிறான், அந்த குழியில் கடந்து அவனை தூக்கி விட்டுருக்கிற காப்பாற்றுகிறவர். அதான் குழியிலேருந்து யார் அந்த மனிதனை தூக்கி விடுகிறார்களோ அவர்கள் தான் அவனுக்கு காப்பாற்றுகிறவர், ரட்சகர். அப்போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு ரட்சகர்ங்கிற பேர் என்ன? பாவ குழியிலே விழுந்து போன மனிதனை தூக்கி எடுக்கும்படியாக இந்த பூமிக்கு வந்தவர் தான் கிறிஸ்து. அதனால தான் அவருக்கு பேர் இயேசு, இரட்சகர், பாவத்தில் இருந்து மனிதனை விடுவிப்பவர். லூக்காவில் சகை வீட்டில் அவர் என்ன சொல்கிறார்? எதற்காக தேவன் இந்த பூமிக்கு வந்தார்? இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் உலகத்திற்கு வந்தார். ஏன் கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார்? சகையினுடைய வாழ்க்கையில் அவர் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணார். சகையினுடைய வீட்டில் பிரவேசித்த பின்பு அவர் சொல்கிறார், என்ன சொல்கிறாரு? இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமார் இந்த உலகத்திற்கு வந்திருக்கிறார். சகையோ ஒரு பெரிய அருமையான ஒரு அறிக்கை செய்கிறார். ஆண்டவரே, என்னுடைய ஆஸ்திகளில் பாதி ஏழைக்கு கொடுக்குறேன். யாருக்கெல்லாம் நான் அநியாயமாக வாங்கணும் எல்லாத்தையும் நான் ஆண்டவரே நான் 4 மடங்கு நான் திரும்ப கொடுத்துட்றேன். ஆண்டவரே, இன்றைக்கும் இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. மனிதனை தேவனோடு ஒப்புரவாக்கும்படி கர்த்தர் இந்த பூமிக்கு வந்தார். எங்கே? ஏதேன் தோட்டத்திலே இழந்து போன மனித உறவை, பழைய ஆதாம், விழுந்து போன ஆதாம், தேவனை விட்டு தூரம் போன ஆதாமை, அந்த ஆதாமின் வம்சமாகிய ஒவ்வொரு மனிதனையும் மீண்டும் தேவனோடு கூட இணைக்கும்படியாக தேவன் இந்த பூமிக்கு இறங்கி வந்தார், மனிதனாக வந்தார். இயேசு என்கிற நாமத்தில் வந்தார். மனிதர்கள் எல்லாரும் பாவிகள், எல்லாரும். ஆனால் தேவன் பாவமில்லாதவர், அவர் பரிசுத்தமான ஒரு தேவன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் விழுந்து போன மனிதனை தூக்கி எடுக்கும்படியாக இந்த பூமிக்கு அவர் வந்ததுனால தான் இரட்சகர், காப்பாற்றுகிறவர், விடுவிக்கிறவர் என்கின்ற பெயர் அங்கே அவருக்கு கொடுக்கப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். தேவன் இந்த மனிதனுக்கு எதை கொடுத்தார்னா பூமியை கொடுத்தார். 115ஆம் சங்கீதத்தில் வசனம் 16, வானங்கள் கர்த்தருடையவைகள், பூமியையோ மனுபுத்திரருக்கு கொடுத்தார். 115ஆம் சங்கீதம் 16ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், பூமியையோ மனுபுத்திரனுக்கு கொடுத்தார். அப்போ ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் 26ஆம் வசனத்தில் பார்க்குறோம், ஆண்டு அனுபவித்துக் கொள்ளுங்கள், ஆளுகை செய்யக்கூடிய, பூமியில் உள்ள எல்லாவற்றையும் ஆளக்கூடிய அதிகாரத்தை தேவன் ஆதாமுக்கு கொடுத்தார் என்று நாம் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்திலே 26ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். ஆளக்கடவீர்கள், எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ளக்கூடிய அதிகாரத்தை கொடுத்தார். எல்லாருக்கும் பெயர் வைக்கிற மிருகங்களுக்கெல்லாம் கூட பெயர் வைக்கிற உரிமையை தேவன் யாருக்கு கொடுத்தார்னா ஆதாமுக்கு தான் கொடுத்தார் அந்த அதிகாரத்தை.
ஆண்டவர் கூட பெயர் வைக்கல. ஆதாமுக்கு தான் அந்த அதிகாரத்தை கொடுத்தார். ஆதாம் எந்த எந்த பெயர் வைத்தானோ அந்த பெயர் தான் அந்த மிருகத்துக்கு பெயராயிற்று. இது சிங்கம் அப்படின்னா அது சிங்கம் ஆயிடுச்சு. ஆதாம், ஓ இது புலி அப்படின்னா அது புலி ஆயிடுச்சு. இவ்விதமாக ஆதாம் எந்த பெயர் வைத்தானோ அது அந்த மிருகங்களுடைய பெயராயிற்று. அந்த அளவுக்கு முழுமையான ஆளுகையையும் அதிகாரத்தையும் கொடுத்தார். ஆனால் வேதனையான ஒரு காரியம் நாம் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்திலே பார்க்கிறோம். சத்துரு தந்திரமாக அங்கே ஏதேன் தோட்டத்துக்கு உள்ளே புகுந்து தேவனுடைய ஆளுகை அதிகாரத்தை அவன் பிடுங்கிக் கொள்ளுகிறதை நாம் பார்க்கிறோம். எவ்வளோ வேதனையான காரியம். சர்ப்பமானது மகா தந்திரமுள்ளதாக இருந்தது. அது மகா தந்திரம். தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்து அங்கே என்ன நடக்கிறது? அங்கே மனிதன் விழுந்து போனான். சத்துரு இப்பொழுது அங்கே ஆளுகையின் அதிகாரத்தை அவன் வைத்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த விழுந்து போன மனிதனை தூக்கி எடுக்கணும். ஆளுகை அதிகாரத்தை பிசாசனிடத்திலிருந்து பறித்து கொண்ட அந்த அதிகாரத்தை மீண்டும் அங்கே ஆண்டவர் சாத்தானிடத்திலிருந்து அதை பறிக்கணும். அந்த மனிதனை மீண்டும் அந்த இடத்துல சிங்காசனத்தில் ஆளுகை செய்கிறவனாக அதிகாரம் உடையவனாக அவனை உட்கார வைக்கணும். 3 ஊழியங்கள் அங்கே ஆண்டவருக்கு கொடுக்கப்படுகிறதை பார்க்கிறோம். 1, விழுந்து போன ஆதாமை ஏவாளையும் தூக்கி நிறுத்தணும். 2வது, அங்கே சாத்தானுடைய அந்த அதிகாரத்தை பறித்து அந்த அதிகாரத்தை மனிதனிடத்திலே கொடுத்து மனிதனை மீண்டும் அந்த சிங்காசனத்தில் உட்கார வைக்க வேண்டும். இதற்காக தேவன் இந்த பூமிக்கு வந்தார். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் இந்த பூமிக்கு வந்தார். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்திற்கு வந்தார். ஏன் கிறிஸ்து இந்த பூமியிலே பிறக்க வேண்டும்? தேவன் ஏன் மனிதனாக பிறக்க வேண்டும்? அவர் ஒரு மனிதன் என்று சொல்லும் பொழுது அவர் ஒரு தெய்வீக தன்மை உடையவராக பிறந்தார். ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் உண்டான உறவு நிமித்தமாக அவர் பிறந்தவர் அல்ல என்று அங்கே நாம் மத்தேயு 1ஆம் அதிகாரத்திலே பார்க்கிறோம். பரிசுத்த ஆவியினாலே அவர் உட்பவித்து பிறந்தார் என்று வாசிக்கிறோம். ஆகவே ஆதாமின் வம்சத்திலே ஆண்டவர் இந்த பூமியில் வரலை. அவர் பரிசுத்த வித்தாக, அவர் பரிசுத்தமான தேவனாகவே இந்த பூமிக்கு அவர் மனிதனாய் மாறி வந்தார். ஆகவே இடத்துல பாவம் இல்லை. பாவம் இல்லாதவராக பரிசுத்தமான தேவனாக இந்த பூமிக்கு அவர் இறங்கி வந்தார் என்று நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே, இப்போ தேவன் என்ன செய்கிறார்? நாம் 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் நம்ம என்ன வாசிக்கிறோம்? பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் இந்த பூமியிலே பிறந்தார் என்று நாம் அதை பிரியமானவர்களே, பிசாசு அழித்து அவனுடைய அதிகாரத்தை பிடுங்கி மீண்டும் மனிதனுக்கு கொடுக்க வேண்டும் என்பது சாத்தான் மேலே அதிகாரம், இந்த உலகத்தை ஆளுகை செய்யக்கூடிய அதிகாரத்தை மனிதனுக்கு கொடுக்க வேண்டும் என்பதற்காக தேவன் இந்த பூமிக்கு அவர் மனிதனாய் வந்தார். அதனால தான் சொன்னார், பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவகுமாரன் வெளிப்பட்டார். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நம்ம முதலாவது வாசிக்கலாம். ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு. இங்கே நாம் எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்? பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக இருக்க. பிள்ளைகள்லாம் யார்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளப் போகிற ஒவ்வொரு மனிதனையும் தேவனுடைய பிள்ளை என்று வேதம் அழைக்கிறது. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள். ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாம் வாசிக்கிறோம், பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராக மனிதர்களாக நாம் இருக்கிறோம். பாருங்கள், ஆகவே அவரும் நம்மை போல அவர் மனிதனாக மாறினார், மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராக மாறினார். தேவனுக்கு எந்த விதமான ரூபம் கிடையாது. அவர் தேவன் ஆவியாக இருக்கிறார். தேவன் ஆவியாக இருக்கிற அப்படின்னால அவருக்கு சரீரம் கிடையாது. அவருக்கு கையோ காலோ தலை எதுவுமே கிடையாது. அவரை யாருமே பார்க்க முடியாது. அவருக்கு எந்த விதமான சரீரம் கிடையாதுனால ரூபம் கிடையாது. ஆனால் தேவன் ஆவியாக இருக்கிற தேவன், காணக்கூடாத தேவன், அருபியாய் சொருபியாய் இருக்கிற தேவன், நம்ம காணக்கூடியவராக இந்த பூமிக்கு அவர் மனிதனாய் வந்தார். ஏன் நம்ம போல இப்போ இந்த பக்கத்தில் ஒரு
ஸ்வீட் இருக்குதுன்னு வைங்களேன், அங்கே ஒரு எறும்பு ஓடிக்கிட்டு இருக்குது. அந்த எறும்புக்கிட்ட போய், நீ இந்த ஸ்வீட் அங்கே கிடக்குது, நீ இப்படி ஆகாரம் இல்லாமல் அங்கிட்டும் இங்கிட்டும் உணவுக்காக நீ வந்து பரிதவிச்சிட்டு இருக்கிறியே, வா நான் அந்த ஸ்வீட்டுக்கிட்ட உன்னை கொண்டு போகிறேன்னு சொன்னால் அதுக்கு ஒன்றும் புரியாது. நாம் போய் எறும்புக்கிட்ட பேசினா பயப்படும், பயந்து ஓடும். ஆனால் அதே இது அந்த எறும்பு போல் மாறி அந்த எறும்புக்கிட்ட போய், நீ என்னை பின்பற்றி வா, நான் அந்த அருமையான இனிப்பு பண்டத்துக்கு உன்னை கொண்டு போகிறேன், அழைத்துட்டு போகிறேன்னு சொன்னோன்னா அந்த எறும்பு சந்தோஷமாக நம்ம கூட வரும். நம்ம எறும்பாக மாறிட்டோன்னா நம்ம அந்த பாஷையில் நம்ம பேசலாம். நம்ம பேசுகிறது அந்த எறும்புக்கு புரியும். நம்ம போனால் நம்ம பின்னாலே வரும். அருமையாக அந்த ஸ்வீட்டு கொண்டு அழகாக அந்த எறும்பை கொண்டு விட்டுறலாம், அந்த ஸ்வீட்டு கிட்டத்தில் கொண்டு சேர்த்துடலாம். இதைத்தான் தேவன் செய்தார். தேவன் ஆவியாக இருந்த தேவன் அங்கே இருந்துக்கிட்டு எல்லாரும் பரலோகத்துக்கு வாங்கன்னு சொல்லலை. இந்த பூமிக்கு அவர் இறங்கி வந்தார். நம்மை போல அவர் சரீரத்திலே அவர் மனிதனாக வந்தார். வந்து எதற்காக வந்தார்? விழுந்து போன நம்மை தூக்கி எடுக்கும்படி, பாவத்திலே விழுந்து போன நம்மை தூக்கி எடுக்கும்படி, ரட்சிக்கும்படி, காப்பாற்றும்படி, உளையான சேற்றிலே அமிழ்ந்து கொண்டிருந்த என்னை, பாவமாகிய சேற்றிலே அமிழ்ந்து கொண்டிருந்த என்னை தூக்கி எடுக்கும்படி வந்தீரே என்று பக்தன் பாடுகிறான். ஆம். ரெண்டாவது இங்கே நம்ம வாசிக்கிறோம், மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும். ஆகவே மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசை தமது மரணத்தினாலே அழிக்கும்படி, பாவத்தினாலே மரணம். பார்த்தீங்களா, இந்த உலகத்தில் மரணமே இல்லாத ஒரு வாழ்க்கையை தான் தேவன் படைத்தார். பாவத்தினாலே மரணம் வந்தது என்று நாம் ரோமரிலே வாசிக்கிறோம். இந்த மரணத்துக்கு யார் காரணம்? சத்துருதான் காரணம். ஆகவே மரணத்துக்கு அதிகாரியாக யார் இருக்கிறார்? சாத்தான் இருக்கிறான் என்று வேதம் சொல்கிறது. இந்த மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை எப்படி ஜெயிக்க முடியும்? தம்முடைய சிலுவை மரணத்தினாலே தான் ஜெயிக்க முடியும். ஆகவே தான் தேவன் என்ன செய்தார்? அவர் இந்த பூமிக்கு மனிதனாய் பிறந்தவர், சிலுவையில் தம்முடைய மரணத்தை அவர் சந்தித்தார். இது எல்லாமே திட்டமிடப்பட்ட தேவனுடைய நோக்கமாக இருந்தது. சிலுவையில் அவர் மரிக்க வேண்டும். அதன் மூலமாக மரணத்துக்கு அதிகாரியாக பிசாசானவனை அழிக்க வேண்டும். ரெண்டாவது, அந்த எபிரேயர் 2:15 என்ன வாசிக்கிறோம்? ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்கு உள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியானார். ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளான யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கு, விடுதலை என்கின்ற வார்த்தையை வாசிக்கிறோம். ஒன்று பிசாசினிடத்தில் இருக்கிற அதிகாரத்தை பறிக்க வேண்டும், இன்னொன்று அடிமைப்பட்டிருக்கிற இந்த மனித குலத்தை விடுவிக்க வேண்டும். என்ன அடிமைத்தனம்? பாவம் செய்கிற எவனும் பாவத்திற்கு அடிமையாயிருக்கிறான். அந்த பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து மனிதனை விடுவிக்கும்படியாக இயேசு இந்த பூமிக்கு, தேவன் இயேசு என்னும் நாமத்தில் இந்த பூமிக்கு வந்தார். பிரியமானவர்களே, நாம் பின்னால் வாசிக்கிறோம், தேவதூதர்களும் விழுந்து போனாங்க, மனிதனும் விழுந்து போனான். ஏதேன் தோட்டத்தில் மனிதனுடைய வீழ்ச்சியை பார்க்குறோம். வேதாமத்தின் ஒரு சில இடங்களில் பிசாசனுடைய வீழ்ச்சி, அதாவது தேவதூதனுடைய வீழ்ச்சியை பார்க்குறோம். ஆகவே சாத்தான் தேவனுக்கு விரோதமாக கலகம் செய்த பொழுது சாத்தானோடு கூட தேவனால் படைக்கப்பட்ட அநேக தேவதூதர்களும் சேர்ந்து கொண்டு சாத்தானாலே வஞ்சிக்கப்பட்டு தேவனுக்கு விரோதமாக கலகம் செய்தார்கள். அவர்களை தேவன் வானத்திலிருந்து அவர் தள்ளிவிட்டார் என்று நாம் வாசிக்கிறோம். விழுந்து போன தேவதூதர்கள், தேவனை விட்டு விழுந்து போன சாத்தான், அவனோடு கூட விழுந்து போன தேவதூதர்கள். ஒரு பக்கம் விழுந்து போன தேவதூதர்கள், இன்னொரு பக்கம் விழுந்து போன மனித குலம். தேவன் யாருக்கு கை கொடுத்தார்? யாரையாவது ஒரு ஆளை தான் பிடிக்க முடியுங்கிற ஒரு கண்டிஷனில் யாருக்கு அவர் விடுதலை கொடுக்கும்படி கை கொடுத்தார் என்று நாம் வாசிக்கிறோம். எபிரேயர் 2:16, ஆதலால் அவர் தேவதூதருக்கு உதவியாக கை கொடாமல் ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாக கை கொடுத்தார். பிரியமானவர்களே, தேவனுடைய அன்பை நம்ம இங்கே பார்க்குறோம், தேவனுடைய இரக்கத்தை பார்க்குறோம், நமக்கு கிடைச்ச கிருபையை பார்க்குறோம், நமக்கு கிடைத்த இரக்கத்தை பார்க்குறோம். என்ன, மனிதனும் விழுந்து போனான், தேவதூதனும் விழுந்து போனான். ஆனால் தேவன் யாருக்கு கை கொடுத்தார்? விழுந்து போன தேவதூதருக்கு கை கொடுக்கல, ஆபிரகாமின் சந்ததிக்கு கை கொடுத்தார். பாவம் செய்த தூதர்களை என்ன செய்தார்? 2 பேதுரு 2:4 என்ன வாசிக்கிறோம்? பாவம் செய்த தூதர்களை தேவன் தப்ப விடாமல் அந்தகார சங்கிலிகளினாலே கட்டி நரகத்திலே தள்ளி நியாய தீர்ப்புக்கு வைக்கப்பட்டவர்களாக ஒப்பு கொடுத்து. விழுந்து போன தூதன், பாவம் செய்த தூதர்கள் என்று இங்கே நான் வாசிக்கிறோம்.
ஒரு பக்கம் பாவம் செய்த ஆதாம் மனிதர்கள், இன்னொரு பக்கம் பாவம் செய்த தூதர்கள். தேவன் யாருக்கு கை கொடுத்தாரு? ஆதாமுக்கு கை கொடுத்தார். அங்கே ஆபிரகாமின் சந்ததியாகிய உங்களுக்கு எனக்கும் அந்த பாவத்திலிருந்து வெளியே கொண்டு வரும்படியான ஒரு வாய்ப்பை கொடுத்தார். விழுந்து போன தூதர்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுக்கவில்லை. என்ன செய்தார்? பாவம் செய்த தூதர்களை தப்ப விடாமல் கட்டி நரகத்திலே தள்ளி நியாய தீர்ப்புக்காக வைத்திருக்கிறார் என்று வேதம் சொல்லுது. பாவம் செய்த தூதர்களுடைய முடிவு என்ன? அவர் மன்னிக்கவே இல்லை, அவங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கவே இல்லை. ஏன் அப்படி நம்ம கேள்வி கேட்க முடியுமா? கேள்வி கேட்க முடியாது. அவர் தேவன். அவர் மிதியிட்டு ஒரு களிமணினாலே ஒரு கனமான காரியத்துக்கும் இன்னொரு கனவீனமான ஒரு காரியத்துக்கும் ஒரு பாத்திரத்தை உண்டாக்கக்கூடிய வல்லமை அவரிடத்தில் இருக்கிறது. நாம் அவர் தேவன், அவரிடத்தில் நம்ம கேள்வி கேட்க முடியாது. கேள்வி கேட்குறதா இருந்தால் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் அவருக்கு இல்லை. ஏனென்றால் அதுதான் தேவனுடைய சர்வ வல்லமை, ஏகாதிபத்தியம். நம்ம கேள்வி கேட்க முடியாது. ஆனால் எங்கள் கிருபையை பார்க்குறோம், மனிதர்களாகி நமக்கு கிடைத்த கிருபையை பார்க்குறோம். விழுந்து போன தூதர்களை கட்டி, பாவம் செய்த தூதர்களை தப்ப விடாமல் கட்டி நரகத்தில் அவர் தள்ளி நியாய தீர்ப்புக்காய் வைத்திருக்கிறார். பயங்கரமாக இருக்குது. ஆனால் நமக்கு வாய்ப்பு, நம்மளை தூக்கி எடுக்கிறதுக்காக தேவனே இந்த பூமிக்கு மனிதனாக வருகிறார். இயேசு என்கின்ற நாமத்தில் வருகிறார். இது எவ்வளோ பெரிய கிருபை, இது எவ்வளோ பெரிய இரக்கம். தேவன் மனிதனை எவ்வளவாய் நேசித்தார் என்கிறத பார்க்குறோம். ஆண்டவரே, நம்ம பார்க்குறோம் மல்கியா 1 அதிகாரத்தில் ஏசாவை வெறுத்தேன், யாக்கோபை சிநேகித்தேன். ஏன் ஆண்டவரேன்னு கேட்க முடியுமா? ஆண்டவரே, என்ன நீர் நேசித்ததுக்கு நான் எம்மாத்திரம் ஆண்டவரே, என்னை நீர் நேசிக்க நான் எம்மாத்திரம் ஆண்டவர். இயேசு என்னை நேசிக்க என்ன மாதவம் செய்தேன் என்று பக்தன் பாடுகிறார் இல்லையா? ஆம் பிரியமானவர்களே, தேவனுடைய அன்பையும் கிருபையையும் இரக்கத்தையும் பார்க்கிறோம். அதுதான் தேவன், தேவாதி தேவன் தேவ மகிமையை விட்டுட்டு பாவமில்லாத பரிசுத்தமான ஒரு மனிதனாக இந்த பூமிக்கு அவர் ஆதாமின் வம்சத்தில் வரல. ஆதாமின் வம்சத்தில் வந்திருந்தார்னா அவர் பாவமான ஒரு சந்ததியாக வந்திருப்பார். ஆனால் அவர் ஆதாமின் சந்ததியில் வரல. அவர் பரிசுத்தமான சந்ததியாக பரிசுத்த ஆவியினாலே அவர் இந்த பூமியிலே அவர் உற்பத்தி ஆனார் என்று நாம் வாசிக்கிறோம். அருமையானவர்களே, எதற்காக? மனிதனை விடுவிக்கும்படி அவர் இறங்கி வந்தார், கை கொடுத்தார். விழுந்து போன மனிதனை தூக்கி எடுக்கும்படி கை கொடுத்தார். ஆகவே இந்த நாட்களில் நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். ஆண்டவரே, கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்து கிறிஸ்தவ குடும்பத்திலே நம்ம வாழ்ந்து ரட்சிப்பை பெறாமல் நம்ம இந்த உலகத்தை விட்டு கடந்து போயிடக்கூடாது. தனிப்பட்ட விதத்தில் கிறிஸ்து வந்த நோக்கம் நிறைவேற வேண்டும். கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்ததுனால நான் கிறிஸ்தவன், நான் கிறிஸ்துமஸ் பண்டிகை கொண்டாடுகிறதுனால நான் கிறிஸ்தவன் என்று அல்ல. மாறாக பாவம் மன்னிக்கப்பட்ட நிச்சயம், பிசாசனுடைய அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வந்த நிச்சயம், இருளின் அதிகாரத்தில் நின்று அங்கே ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு நான் வந்துட்டேன், நான் நித்திய ஜீவனை உடையவனாக இருக்கிறேன், நான் இன்றைக்கு மரித்தாலும் பரலோகத்துக்கு போவேங்கிற நிச்சயம், அதுதான் ரட்சிப்பு. அப்படியே பழைய வாழ்க்கை ஒளிந்து போனது, எல்லாம் புதிதாயின. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. எவ்வளோ ஒரு மாற்றம் பெற்ற வாழ்க்கை. இதுதான் ரட்சிப்பு. தேவனோடு கூட உள்ள ஐக்கியம், பாவங்கள் மன்னிக்கப்பட்ட ஒரு நிச்சயம், ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை. இந்த நாளில் நம்ம சிந்திச்சு பார்ப்போமா? தேவன் இதற்காகத்தான் இந்த பூமிக்கு வந்தார். இவ்வளோ பெரிதான ரட்சிப்பு என்று எபிரேயரில் வாசிக்கிறோம். இவ்வளோ பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையிட்டு இருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்து கொள்ள முடியும்? தப்பித்து கொள்ள முடியாது. ஆகவே நாம் செய்ய வேண்டிய காரியம், ஆண்டவரே, நீர் எனக்காக விழுந்து போன என்னை பரலோகத்தில் கொண்டு சேர்க்கும்படி நீர் மனிதனாக இந்த பூமிக்கு வந்ததற்காக எமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி நாம் சந்தோஷத்தோடு நம்முடைய வாழ்க்கையை நாம் தேவனுக்கு ஒப்பு கொடுப்போமா? கிறிஸ்து இயேசுவே, நீர் என் உள்ளத்தில் பிறக்கணும், இந்த பாவத்தெல்லாம் மன்னிங்க, உங்களுடைய ரத்தத்தினால என்னை கழுவுங்க, பரிசுத்தப்படுத்துங்க, உம்முடைய பிள்ளையாக மாற்றுங்க, எனக்கு ஒரு மாற்றம் பெற்ற வாழ்க்கையை தாங்க, பாவத்தின் மேலே வெறுப்பு, பழைய வாழ்க்கை ஒளிந்து போகட்டும், எல்லாம் புதிதாகட்டும். நாம் அப்படி ஜெபிப்போமா? நிச்சயமாக இன்றைக்கு ஆண்டவர் என்னுடைய உள்ளத்தில் பிறக்கணும்னு சொல்லி நீங்கள் உங்களுடைய இருதயத்தை ஆண்டவருக்கு திறந்து கொடுங்க. ஆண்டவரே, என் உள்ளத்தில் வாங்க, என் உள்ளத்தில் பிறங்கப்பா, என்னுடைய இருளில் போகட்டும், இருள் போகட்டும், பாவம் மன்னிக்கப்படட்டும். ஆண்டவரே, உம்முடைய சந்தோஷம், உம்முடைய சமாதானம் அன்று எனக்குள்ள உண்டாகட்டும், வெளிச்சம் பிரகாசிக்கட்டும்.
கர்த்தர் தாம் இந்த நாட்களில் அவிதமாய் உங்களை பிரகாசிப்பாராக, அவிதமாய் உங்களை விடுவிப்பாராக. கிறிஸ்து இந்த பூமியில் பிறந்த நோக்கம் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேற இந்த நாளில் உங்களை தேவனுக்கு ஒப்பு கொடுப்பீங்களா? கர்த்தர் தாமே உங்களை அபரிவிதமாய் ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபம் செய்வோம். எங்கள் நேசிக்க நல்ல ஆண்டவரே, இந்த வேளைக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அன்றே நீர் தாமே அவர்களோடு பேசும். கர்த்தாவே, அன்றே அவர்கள் நீர் வந்த நோக்கம் அவருடைய வாழ்க்கையில் நிறைவேறட்டும். அன்றே நீரை மகிமைப்படுவீராக, பெரிய காரியங்களை செய்வீராக. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, நீங்கள் நேரம் ஒதுக்கி தேவனுடைய வார்த்தையை கேட்டதற்காக உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளிலும் கூட நீங்கள் யூடியூப்பிலே ராஜ்குமார் தங்கமணி என்று ஆங்கிலத்திலே டைப் செய்வீர்களானால் இன்னும் அநேக செய்திகளை நீங்கள் அங்கே கேட்கலாம். கேளுங்கள், மற்றவர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்கள். கர்த்தர் தாமே நாம் மறுமுறை சந்திக்கும் வரைக்கும் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.